ஆமீன். ஈசாக்கு ஆசீர்வாதத்தின் ரகசியங்கள் என்ன அப்படின்னு சொல்லுகிற ஒரு தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக இந்த மாதத்தின் ஒரு மங்களகரமான ஒரு வார்த்தை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை படிக்கலாம். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. ஆமென். சில வசனங்களை பார்க்கும்போது நமக்கு தோணும், இது நமக்கு நல்லாவே தெரியும் தானே அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குள்ளேயுமே இயல்பாக வரும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு முறையும் தியானிக்கும் போதும் புதுசா இருக்கும். ஆமென். அதை நம்ம அனுபவிக்கும் போது அது தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாருங்க, இந்த ஈசாக்கை குறித்த சில விஷயங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்துல நீங்க படிக்கும்போது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்களேன். ஆதியாகமம் 21:1. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆமென். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி, கர்த்தர் தாம் உரைத்தபடியே, 2 வார்த்தை அங்க வருது. ஆமென். சோ வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்படும் போது கர்த்தர் சொன்னபடியே செய்வாரு, கர்த்தர் உரைத்தபடியே செய்வார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்ப நிச்சயம் இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். அந்த குடும்பத்துல நிறைவேறினது, அதைத்தான் வேதம் பதிவிட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய தேவன் காலங்களை துவக்கி வைத்தவர். ஹல்லேலூயா. காலங்களை துவக்கி வைத்தவர் நம்முடைய தேவன். ஆகவே வேதாகமம் முழுவதிலும் பலவிதமான, அதாவது பலவித அழைப்பை கொண்ட தேவ மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். அந்த விசேஷித்த அழைப்பில் இன்று நாம் சிந்திக்க போகும், ஆமீன், சந்திக்க போகும் ஒரு நபர் தான் ஈசாக்கு. ஹல்லேலூயா. ஆமீன். அவரை பத்தி சிந்திக்கவும் போறோம், அவரை சந்திக்கவும் போறோம். ஹல்லேலூயா. சோ ஒரு அழகான ஒரு பெயரை உடைய நல்ல ஒரு தேவ மனிதன் அவர். சோ அவரை குறித்து, அவர் பிள்ளை பருவம் எப்படி, அவருடைய வாலிப பருவம் எப்படி, அவருடைய திருமண வயது எப்படி, அவருடைய வேலை ஸ்தலங்கள் எப்படி அவர் கர்த்தருக்காக இயங்கினாரு, எப்படி அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை நீங்கள் கவனமாய் கவனிக்கும் போது கர்த்தர் அந்த கிருபையை அளவில்லாமல் உங்களுக்கு கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அந்த ஈசாக்கு பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு 100 வயசு, அவங்க மனைவிக்கு 90 வயசு. சோ பாருங்க, ஒரு அழகான குழந்தை அவங்க வீட்டுல பிறக்குது. கிட்டத்தட்ட 25 வருடங்கள் காத்திருந்துதான் ஆபிரகாம் அந்த சாராள் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. சோ அந்த குழந்தைக்காக, நல்ல ஒரு குழந்தைக்காக அவர்கள் 25 வருடம் காத்திருக்கிறார்கள். சோ 25 வருடங்களுக்கு பிற்பாடு 75 வயதிலே தேவன் வாக்கு பண்ணுகிறார். 100ஆம் வயதிலே கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றி கர்த்தர் ஒரு அழகான குழந்தையை கொடுக்கிறார். என் வசனம் பதிவிடுகிறது, அந்த குழந்தை பால் மறந்த நாளிலே, பிள்ளை வளர்ந்து பால் மறந்த நாளிலே ஒரு பெரிய விருந்து அவங்க வீட்டுல நடக்குது. என்ன நடக்குதுங்க? பெரிய விருந்து. ஆமீன். நம்மெல்லாம் குழந்தை பிறந்தா என்ன சொல்லுவோம்? ஐயோ, இந்த குழந்தை பிறந்த நேரம் எனக்கு ரொம்ப கஷ்டங்க. ஆமீன். இந்த குழந்தை பிறந்த நேரம் எங்களுக்கு நேரமே சரியில்லைங்க. ஆமீன். சில குழந்தைகள் பிறந்த நேரம் சொல்லுவாங்க, இந்த குழந்தை பிறந்த நேரம் ரொம்ப செல்வாக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமீன். சோ அந்த மாதிரி எல்லா குழந்தைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள் தான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமீன். குழந்தைகள் அன்பின் தூய்மையாகவும் இறைவனின் வடிவமாகவும் இருக்கிறார்கள் என்று ஒரு பக்தன் சொல்லுகிறார். சோ குழந்தை என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சோ அவங்க வீட்டுல பார்க்கும் பொழுது பிள்ளை வளர்ந்தது, பால் மறந்த நாளில ஒரு பெரிய விருந்து அவங்க வீட்டுல நடக்குது. அப்ப பாத்தீங்கன்னா ஈசாக்கை பொறுத்த வரைக்கும், ஆமீன், ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆபிரகாம் பெரிய பணக்காரர். ஆபிரகாம் கஷ்டப்பட்டிருக்கலாம் ஆரம்பத்துல. ஆனா ஈசாக்கை பெற்றெடுக்கும் பொழுது அவர் பெரிய சீமானா இருக்கிறார். பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட, என்ன சொல்றது, ஒரு லக்ஸூரியஸான குடும்பம்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு வசதி வாய்ப்புகள் நிறைந்த ஒரு குடும்பத்திலே அழகான ஒரு பையனாக அவர் பிறக்கிறார். பால் மறந்த நாள்ல ஒரு பெரிய விருந்து பண்றாங்க. அவங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருந்துட்டு இருந்த
இருந்த நாட்கள்ல தேவன் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, அந்த சோதனை காலம் என்று ஆபிரகாமுக்கு அது இருக்கிறது. அந்த ஆபிரகாமை சோதிக்கும்படி தேவன் சொல்றாரு, உன் ஏக சுதனும் உன்னுடைய ஒரே ஒரு குமாரனும் ஆகிய ஈசாக்க நீ எனக்காக பலியிடு அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? எனக்காக நீ பலியிடு, எனக்காக அவனை ஒப்புக்கொடுன்னு சொல்றாரு. தேவ பிள்ளையே, இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, பிள்ளை பருவம் முடிஞ்சிருச்சு, வாலிப பருவத்துக்குள்ள இப்ப ஈசாக்கு போயிருக்கிறாரு. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க ஈசாக்குக்கு அப்பொழுது வயது 16. சோ வேதத்துல நீங்க படிக்கும்போது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்களேன். ஆதியாகமம் 22:3. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு அறிவித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து. ஹல்லேலூயா. ஆண்களா இருந்தா அதிகாலையில் எந்திரிக்கணும். என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்றீங்களா? ஹல்லேலூயா. ஒரு ஸ்டான்லின்னு ஒரு பாஸ்டர் இருக்கார், அவர் சொல்வார், நீ ஆணா இருந்தா ஆண்கள் ஜெபத்துக்கு வா, பெண்ணா இருந்தா பெண்கள் ஜெபத்துக்கு வா அப்படின்னு சொல்லுவார். ஆண்களா இருந்தா என்ன செய்யணும்? அதிகாலையில் எழுந்து. ஆமே, பாருங்க, ஆபிரகாமுக்கு வயசு அப்ப எவ்வளவுங்க? மேபி 100 தாண்டி இருக்கும். 16ங்கும் போது, இவருக்கு 16 வயசுங்கும் போது 116 வயசுங்க. ஆமே, 116 வயசுலயும் அந்த அபிஷேகம் குறையவே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த வல்லமை குறையவே இல்லை. ஆமே, அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு, 16 வயசுல அந்த பையனுக்கு தெரியுது அதிகாலையில் எழும்பணும்ட்டு. அதுக்கு சின்னதா இருக்கும் போதே கத்து கொடுத்துருப்பாங்க. சோ அதிகாலையில் அந்த ஈசாக்கு எழும்பியாச்சு. ஈசாக்கை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்ததற்கு நான் சொல்லுகிறேன், முதல் காரணம் அதிகாலையில் எழுந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதிகாலையில் எழுந்து தன் தகப்பனோடு கூட தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அடுத்து 4ஆம் வசனத்துல படிக்கிறோம், 3ஆம் நாளில் அப்படின்னு படிக்கிறோம். சோ பெயர் சபாவில் இவங்க இருக்காங்க, எருசலேமில் இருக்கிற மோரியா மலைக்கு இவங்க போகணும். கிட்டத்தட்ட 72 மணி நேரங்கள் பயணம் செய்யணும். 3 நாட்கள் போகணும். 3 நாட்களும் பாருங்க, தகப்பனோடு கூட இந்த மகன் பயணித்து போகிறதை வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு பாருங்க, எங்கேயாவது போகணும்னா பிள்ளைங்க 2000 கேள்வி கேட்டுருவாங்க. ஆமே, அது என்ன, இது என்ன, இது எதுக்கு, அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வரணுமா, சர்ச்சுக்கு வரணுமா, ஆண்டவரை தேடணுமா, காணிக்க போடணுமா, ஒழுக்கமா இருக்கணுமா, இதெல்லாம் பிள்ளைங்க இன்னைக்கு கேள்வி கேட்கறாங்க. ஆனா ஈசாக்கு கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம், அப்பா சொல்றாங்க, தேவன் குறித்திருக்கிற இடத்துக்கு போகணும்பா அப்படின்னு சொன்ன உடனே அப்பா சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, ஆமேன், 3 நாள் பயணம் பண்ணணும். 72 மணி நேர பயணங்கள்ல ஆமேன் ஈசாக்கு தன்னை அர்ப்பணித்தவனாய். நான் சொல்லுகிறேன், எந்த தேவ பிள்ளை வாலிபத்துல தன்னை அர்ப்பணிக்கிறதோ, தேவன் குறித்த இடத்திற்கு வாலிப பிள்ளைகள் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ, நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி வாலிபத்துல ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் எவ்வளவு பெரியவர். ஆமென். வாலிபத்தை கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்தாருங்க. ஆமென். வாலிப பருவத்துல ஆமென் கர்த்தர் குறித்திருந்த இடத்திற்கு போனார். ஆண்டவர் சொல்றாரு, உபாகமம்ல படிக்கும் போது, உபாகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் பாருங்களேன். உபாகமம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தை நாடி அங்கே போய், அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் கொண்டு வந்து. ஆமென். என்ன படிக்கிறோம்? உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய். அல்லேலூயா. இது தேவன் தெரிந்து கொண்ட வாசஸ்தலம். இந்த வாசஸ்தலத்துக்கு அவரை தேடி வரணும். அவரை நாடி வந்து சர்வாங்க தகனங்களையும் பலிகளையும் தசம பாகங்களையும் கையேறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உற்சாக பலிகளையும். ஆமே, வசனத்தை கேட்கும் போது உற்சாகம் வரணும். அல்லேலூயா. அதான் உற்சாக பலி.
ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆமேன் சொல்லுங்க. எனக்கு மணி ஐயாவை ரொம்ப பிடிக்கும். ஆமேன் ஆமேன் ஆமேன், எத்தனை ஆமேன். ஆமே, ஒரு புறஜாதி மதத்திலிருந்து வந்து இன்னைக்கு ஆண்டவரை இவ்வளவு இறுக்கமாக அவர் பிடித்து கொண்டிருப்பதை நினைக்கும் போது ஆமேன், பரலோகம் அவரை கனப்படுத்தியே தீரும். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் கைத்தட்டும் போது பாருங்க, அவர் ஆராதிக்கும் போது பாருங்க, அமைதியாக இருக்க முடியாது அவர்னால. ஆமே, அந்த உற்சாகம். அப்ப ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஆமே, நீ என்னுடைய ஸ்தலத்துக்கு நீ வந்து எல்லா பலிகளையும் செலுத்தி அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. நீங்களும் உங்க குடும்பமும் சந்தோஷப்படுற இடம் ஒண்ணு இருந்தா அது தேவாலயமா தாங்க இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கரங்களை தட்டி. நீங்களும் உங்க குடும்பமும் இங்க வந்து சந்தோஷமா அப்பாவை ஆராதிச்சுட்டா நான் சொல்றேங்க, உங்க வீட்டுல சண்டையே வராதுங்க. ஹல்லேலூயா. கருத்து வேறுபாடுகள் வராது, பிரச்சனைகள் வராது, போராட்டங்கள் வராது. ஆமே, நிம்மதிக்கான அதாவது குலைச்சல்கள் நிம்மதி குலைச்சல் வராது. கர்த்தர் இங்க வந்து குடும்பமா அப்பாவை ஆராதிச்சுட்டு போனீங்கன்னா வீட்டுல எல்லாத்தையும் தேவன் சரி பண்ணிடுவாரு. ஆமே. சோ அதே மாதிரி இந்த ஆபிரகாமும் அவங்க மகனும் பலி செலுத்தும்படி போறாங்க. போகும்போது தகப்பன் என்ன செஞ்சாருன்னா, ஆமே, அந்த பலியிடும் போது அந்த தகன பலிக்கான கட்டைகளை ஆபிரகாம் ஈசாக்கின் மேல் வைத்தாராம். தகன பலிக்கான கட்டையை எங்க வச்சாரு? ஈசாக்கு கிட்ட கொடுத்தாரு. தேவ பிள்ளையே, நான் சொல்லுகிறேன், ஆமேன், இந்த காலங்களை, அதாவது ஆபிரகாம் பலியிடுவதற்காக போறாங்க பாருங்க. அந்த மகன் வேலைக்காரங்களும் கூட வர்றாங்க. ஆனா அந்த சுமைய வந்து ஆமேன், அந்த மகனுக்கு வந்து அந்த சுமைனா என்னன்னு தெரியணும் அப்படிங்கிறத ஆபிரகாம் அப்பவே கற்றுக் கொடுத்தார். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சில கஷ்டங்கள், சில பாடுகள், சில பண பற்றாக்குறைகள் எது இருந்தாலும் உங்க பிள்ளைங்க மேல சுமத்துங்கன்னு சொல்லல. பட் அவங்க வந்து அதை தெரிந்து கொள்ளுகிற அளவிற்காவது அவங்களை வளர்த்துங்கன்னு சொல்றேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப தகன பலிக்கான கட்டை, அந்த என்னது விறகுகள், அந்த விறகுகளை வேலைக்காரங்களை வச்சு சுமக்க வச்சிருக்கலாம். வேலைக்காரங்க கிட்ட கொடுக்கல. அந்த சுமைய ஆபிரகாம் ஈசாக்கு மேல வச்சார். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு தேவ பிள்ளைய நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணுகிற விஷயத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லாமே நானே பார்த்துக்குவேன். ஆமே, எல்லாமே நானே பார்த்துக்குவேன். சாப்பாடு நானே பார்த்துக்குவேன், குழம்பு பாத்திரம் கழுவுறது நானே பார்த்துக்குவேன், துணி துவைக்கிறது நானே பார்த்துக்குவேன், வீடு கூட்டுறது நானே பார்த்துக்குவேன், ரெஸ்ட் ரூம் கழுவுறது நானே பார்த்துக்குவேன். நீங்களே தான் செய்யணும். ஆமே, உங்கள் பிள்ளைகள் யாருடைய, அதாவது பெற்றோர்கள் என்றைக்கு உங்க பிள்ளைகளை சுமக்க பழக்குகிறீர்களோ அவர்கள் வாழ்க்கை அவர்களுக்கு பெரிய சுமையா இருக்காது. அவங்க வேலைகள் அவர்களுக்கு பெரிய சுமையா இருக்காது. ஆமே, சின்னதுல இருந்து அதை ட்ரெயின் பண்ணி அவங்களை வளர்த்தி பாருங்க. ஆமே, இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு படிக்கிறது ஒரு பெரிய சுமை, சாப்பிடுறது பெரிய சுமை, ஆமேன், சர்ச்சுக்கு வர்றது பெரிய சுமை, ஏன் வேதத்தை படிப்பது பெரிய சுமை, இன்னும் பைபிளை தூக்கிட்டு வர்றது பெரிய சுமை, காணிக்க 2 ரூபாய் போடுறது கூட சுமையா இருக்கு. ஆமே, அப்படிப்பட்ட காலங்கள்ல நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் சொல்லுகிறேன், ஆபிரகாம் ஈசாக்குக்கு சுமையை கற்றுக் கொடுத்தார். அந்த கஷ்டம் என்ன என்பதை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த பையனும், ஏன்பா 16 வயசு தான் ஆகுது, ஏன் அவ்வளவு பெரிய சுமை என் மேல வைக்கிறீங்க? கேட்கவே இல்லை. பதில் சொல்லாம அப்படியே தன்னை அர்ப்பணித்து, ஆமேன், அந்த பலி செலுத்துகிறதற்கான இடத்திற்கு போகும் பொழுது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமை பார்த்து அந்த பையன் கேட்கிறான், என் தகப்பனே. ஹல்லேலூயா. என் தகப்பனே. நான் ரொம்ப இந்த பேசேஜை படிச்சுட்டு அழுதேன். ஏன் தெரியுங்களா? தேவ பிள்ளையே, ஆபிரகாமுக்கு தெரியும் தான் பையனை பலி செலுத்த போறோன்னு. ஆமே, தேவன் சொன்ன நாள்ல இருந்து, மேபி நேத்து சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, இல்ல முந்தா நேத்து வியாழக்கிழமை சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, 3 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. வியாழக்கிழமை சொன்ன நேரத்திலிருந்து அந்த கத்தியை எடுக்கிற வரைக்கும் சிந்தையில கூட, இருதயத்துல கூட நினைக்கல, அப்பா இந்த காரியத்துல இருந்து நான் விலகிடுவேன்ட்டு. ஆமே, கர்த்தர் சொன்னதை அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் அந்த குடும்பத்துக்கு இருந்ததை நினைத்த போது நான் ஆண்டவரிடத்துல அழுதேன். தேவ பிள்ளையே, நம்மளா இருந்திருந்தா ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார்னா 1000 தடவை யோசிக்கிறோம்.
ஒரு வீட்டுக்கூட்டம் வைங்கன்னு ஐயா சொல்றாங்க, யோசிக்கிறோம். ஆமென். இந்த காரியத்தை தேவனுக்காக செய்யுங்கன்னு சொல்றாங்க, யோசிக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில யோசிக்கிறோம். ஆனா ஆபிரகாம் தேவன் எப்பொழுது சொன்னாரோ அந்த நிமிடத்திலிருந்து அந்த மகனை கொண்டு போய் அந்த பலிபீடத்துல படுக்க வைக்கிற நேரம் வரைக்கும் தன் சிந்தையில பின்வாங்கவே இல்லை. ஒருவேளை யோசிச்சிருந்தா, சும்மா இப்படி நினைச்சிருந்தா, ஒரு செகண்ட், ஒரு நொடி, ஒரு கடுகளவு சிந்திச்சிருந்தா ஆண்டவர் எண்ணத்தை மாத்திருப்பார் இல்லைங்க. ஆமே, ஆண்டவர் யோசிச்சிருந்திருப்பாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியால். அர்ப்பணிப்பு எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா? தேவ பிள்ளையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அர்ப்பணிக்கிறவனுக்கு 1000 கோடி ஆசீர்வாதங்கள். அந்த குடும்பமே ஒத்துழைக்குதுங்க. என் தகப்பனே அப்படின்னு அவங்க அப்பாவை கூப்பிடும் போது அவர் மனசு எப்படி பதப்பதிச்சிருக்கும், என்ன சொல்றதுன்னு தெரியாம துடிச்சிருந்திருக்கும். ஆனா அதை வெளிக்காட்டாம, இருதயத்திலையும் வெளிக்காட்டல, முகத்திலையும் வெளிக்காட்டல. தேவ பிள்ளையே, அப்படியே தேவன் சொன்னதை நிறைவேற்றும்படி ஆமென் அப்படியே போறாங்க. 2 பேரும் போறாங்க. போய் அந்த இடத்துல போகும்போது பலிபீடத்தை கட்டியாச்சு. கட்டி அந்த ஈசாக்கு அவர் கயிறுகள்னால கட்டி பலிபீடத்தின் மேல படுக்க வச்சுட்டு, என் வசனம் ரொம்ப அழகா பதிவிடுகிறது, வேதத்துல படிக்கிறோம் 10வது வசனம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். ஆமென். வசனம் சொல்லுது, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு. என்ன சொல்லுதுங்க வசனம்? வெட்டும்படிக்கு. ஆமே, நான் பைபிளை பிடிச்சா அழுவேன். ஏன் தெரியுங்களா? அது அப்படியே அந்த சூழல்களை பார்ப்பேன். எப்படியெல்லாம் நமக்காக பிரகாசிச்சிருக்காங்களேப்பா, விசுவாசத்துக்காக நின்று இருக்காங்களேப்பா, சொன்ன காரியத்தை நிறைவேற்றும்படிக்கு கடைசி மூச்சு வரைக்கும் அவங்க எல்லாம் வாழ்ந்திருக்காங்களேப்பா. யோசிச்சு பாருங்க, தன் சொந்த குமாரனை ஆமீன் வெட்டும்படிக்கு. தேவ பிள்ளையே, கர்த்தர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. அந்த காரியத்தை பார்த்து கத்தி எடுத்த உடனே என் அப்பனால சும்மா இருக்க முடியல. அந்த அர்ப்பணிப்பை பார்த்துட்டு என் தேவனால சும்மா இருக்க முடியல. வெட்டருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரே செகண்ட் தான். ஆமென். நான் சொல்லுகிறேன், காலங்களின் தேவன் அவர். இந்த நிமிஷத்தை கூட ஆண்டவர் மிஸ் பண்ணவே மாட்டாரு. கரெக்டா அந்த நிமிடத்துல ஆபிரகாமே ஆபிரகாமே என்று பேர் சொல்லி கூப்பிட்டு, உன் பிள்ளையாண்டான் மேல கைய போடாத. ஆமென். எவ்வளவு துரிதமா ஆண்டவர் செயல்பட்டார் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், எப்ப ஆபிரகாமுக்குள்ள அந்த பின்வாங்கணுங்கிற அந்த எண்ணம் வரலையோ, முழுக்க முழுக்க கத்திருக்குன்னு கொடுத்துட வேண்டிதான் அப்படின்னு நினைச்சாரு பாருங்க. அப்பவே தேவன் நினைச்சிருப்பாரு, உன்னை ஆசீர்வதிக்காம நான் விட மாட்டேன்டா. ஹல்லேலூயா. ஆமே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதாவது 15வது வசனத்துல, கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். நீ உன்னுடைய புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். அல்லேலூயா. எந்த காரியத்தை தேவன் எதிர்பார்த்தாரோ அந்த காரியத்தை நீ செஞ்சதுனால கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்பா. ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். தேவ பிள்ளை, நான் வேதத்துல படிச்சு பார்க்கும்போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்களேன். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆதியாகமம் 17:16. நான் அவனை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். இந்த 3 வசனத்துல என்ன வார்த்தை வருதுங்க? ஆசீர்வாதம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், சாராளை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார். நீங்களும் நானும் விசுவாசிக்கணும், கர்த்தர் என் கணவரை ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நல்லா கயிறங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு பெரிய ஸ்தோத்திரம் கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. ரீபா லாகா ரிக்க தூரா லாபா பாபா பாபா. விசுவாசிக்கிறாயா தேவ பிள்ளையே? அவருடைய ஆசீர்வாதம் உன்மேல, உங்க கணவர் மேல, உங்க மனைவி மேல, உங்க பிள்ளைங்க மேல. ஹல்லேலூயா. ஆமென். 3 பேர் மேலயும் ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், சாராளை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார்.
தேவ பிள்ளை, அப்ப ஈசாக்கு ஆசீர்வாதமாய் இருந்ததற்கு ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? அதிகாலையில் எழுந்து தேவன் குறித்த இடத்திற்கு பலி செலுத்தும்படி தன் தகப்பனாரோடு கூட ஆமேன் அந்த சுமைகளை தாங்கிக் கொண்டு ஆமேன் அவர் செய்த காரியம் அவருடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு ஒரு அடித்தளமாய் அமைந்தது. ஆமேன். தேவன் குறித்திருக்கிற இடத்திற்கு பலி செலுத்த வருகிற பிள்ளைகள் நிச்சயமாகவே ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப பாருங்க, குழந்தை பருவம் சொல்லிட்டேன், வாலிப பருவம் சொல்லிட்டேன், இப்ப திருமண காரியங்கள், அந்த காரியங்கள் வரும்போது ஆபிரகாமை குறித்து ஈசாக்கை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்களேன். நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். பாருங்க, இந்த இடத்துல ஆபிரகாம் சொல்றாரு, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். தேவ பிள்ளையே பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கிறார். இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, அவங்களே பார்த்துட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்ப இருக்கிற ட்ரெண்ட் என்னது? அவங்களே பார்த்துக்குவாங்களாம், அவங்களே பேசிக்குவாங்களாம், அவங்களே சுத்திக்குவாங்களாம், அவங்களே எல்லாம் பண்ணிக்குவாங்களாம், கடைசியில் அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்களாம். எங்களுக்கு தெரிய ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பதாக சென்னையில டாடா கன்சல்டன்சி தான், அதுல ஐடி கம்பெனியில் ஒரு பொண்ணு வேலை செஞ்சாங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்கள ஒரு டீச்சர் எங்ககிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து அங்கே வேலை செஞ்சுருக்காங்க. அந்த பொண்ணு பழகிட்டு இருந்த பையனுடைய அப்பா அம்மா பொண்ணோட வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் வாங்கன்றாங்களாம். புரியுதா உங்களுக்கு? உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் வாங்கன்னு கூப்பிட்டாங்களாம். எப்படி இருந்திருக்கும் பெற்றோர்களுக்கு? யோசிச்சு பாருங்க. ஸோ எதற்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நல்ல திருமணம் என்பது என்ன தெரியுங்களா? பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படுகிற திருமணம், நான் சொல்லுகிறேன், 100க்கு 100 சக்சஸ் ஆகும். ஆமென். என்ன கையை தட்ட மாட்டேன்றீங்க? ஹல்லேலூயா. 100க்கு 100 ஆசீர்வாதமா இருக்கும். பெற்றோர்கள் பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிற குடும்பங்கள் 100க்கு 100 ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அதான் இங்க படிக்கிறோம், நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ போய் என் இடத்துல போய் தேடிட்டு வா. அப்படின்னா ஜாதி என்று இந்த இடத்துல குறிப்பிடப்படல, தேவ பக்தியுள்ள ஒரு பொண்ணை பார்த்துட்டு வா. ஆமே. அதே மாதிரி எலியேசர் புறப்பட்டு போறாரு. போகும்போது அவர் என்ன ஜெபிச்சுட்டு போறாரு? ஆண்டவரே, ஏசப்பா, தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல கன்னி பெண் எனக்கு எதிர்படணும். ஆமே. ஒரு நல்ல கன்னி பெண், புருஷனை அறியாத ஒரு நல்ல கன்னி பெண்ணை நான் பார்க்கணும்ப்பா, அந்த பொண்ணை என் எஜமானுக்கு நான் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு வர்றாரு. அதே மாதிரி அவர் அங்க வந்து பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட இடத்திற்கு அவர் வந்துட்டாரு. வந்து பார்த்தா அதே மாதிரி ரெபேக்காள் தண்ணி குடத்தை தண்ணி எடுத்துட்டு போறாங்க. அதை பார்க்கும் பொழுது இவருக்கு பயங்கர ஆச்சரியம். ஆமீன். வேதம் அதை பதிவிடுகிறது, அவன் ஆச்சரியப்பட்டு அப்படின்னு எலியேசரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, அந்த பொண்ணு கிட்ட அந்த ஐயா கேட்கிறாரு, அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, வசனத்துல படிங்களேன் 18. அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். ஆமேன். அந்த பொண்ணு சொல்றாங்க, அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே. அல்லேலூயா. என்ன மரியாதை பாத்தீங்களா? இன்னைக்கு அப்பாவுக்கும் மரியாதை கொடுக்கறது இல்ல, அம்மாக்கும் மரியாதை கொடுக்கறது இல்ல, அண்ணன் அக்காங்களுக்கும் மரியாதை கொடுக்கறது இல்ல, பேர் வச்சுதான் கூப்பிடுறாங்க. ஆமே. ஆனா இந்த பொண்ணு கிட்ட இருக்கிற ஒரு கிருபை பாருங்க, குடியும் என் ஆண்டவனே அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஒரு நல்ல பக்குவத்துல அந்த பொண்ணை வளர்த்திருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அம்மா சொல்ற வேலையை செய்யாத பிள்ளைங்க தான் 100க்கு 99% இருக்காங்க. ஆனா அம்மா சொல்றாங்க, போய் தண்ணி எடுத்துட்டு வா, கிணத்துல தண்ணி சேர்ந்து தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து. ஆமீன். பாருங்க, இந்த பொண்ணை குறிச்சு வேதம் சொல்லுகிறது. ஆமீன். ரெபேக்காள் அப்படின்னா ரொம்ப அழகுன்னு அர்த்தம். வேதமே அதை பதிவிடுது. நல்ல அழகான ரூபவதி என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ராஜாவே அவளுடைய அழகை பார்த்தான்னா அந்த அளவிற்கு இந்த ரெபேக்காள் ரொம்ப அழகா இருந்திருக்காங்க. ஆமே. அப்ப பாருங்க, நான் விசுவாசிக்கிறேன், அவளுக்கு வெளிப்புற அழகு மட்டும் அல்ல, உட்புற அழகையும் ஆண்டவர் கொடுத்திருந்தார்.
ஆமென், அல்லேலூயா. அந்த உள்ளான அழகுதான் அந்த தாழ்மையை வெளிப்படுத்தினது. உள்ளான அழகு இருந்ததுனாலதான் மரியாதையா அவர்கிட்ட பேச வைத்தது. வேதத்துல படிக்கிறோம், அந்த ரெபேக்காள் அவங்க 10 ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்த்து அவர்கிட்ட பேசிட்டு, வேதம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க, 28வது வசனத்துல படிக்கிறோம். அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். அல்லேலூயா. என்ன படிக்கிறோம்? அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க அவங்க ஸ்கூல்ல நடக்கிற காரியங்கள், காலேஜ்ல நடக்கிற காரியங்கள், எத்தனை காரியங்கள் அம்மாட்ட சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமே, நிறைய பேர் சொல்றது இல்ல, பெற்றோர்களும் கேட்கறது இல்ல, அவங்களும் சொல்றது இல்ல. ஆனா ரெபேக்காள்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் என்ன தெரியுமா? அந்த பெண் ஓடி இந்த காரியங்கள் எல்லாம் தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு, அப்படின்னா அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி யார் இருந்தாலும் எல்லார்கிட்டையும் அவங்க ஷேர் பண்ணாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹalleluya. எத்தனை பேர் இந்த வார்த்தை இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. தாயின் வீட்டில் தன் காரியங்களை சொன்னாங்க. அதே மாதிரி அவர்கிட்ட பேசும்போது வளவளன்னு பேசிட்டு இருக்கல, என்ன காரியமோ அந்த காரியத்தை பேசிட்டு வீட்டுக்கு போனாங்க. ஆமே, இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆமே, நிறைய பேக்கரிஸ்ல உட்கார்ந்து சாப்பிடுறது, ஹோட்டல்ஸ்ல உட்கார்ந்து சாப்பிடுறது. புத்தி இல்ல. கோபம் வருது எனக்கு. என்ன இல்ல? புத்தி இல்ல. அப்பா அம்மா கூட வந்தாங்கன்னா போங்க, இல்லைன்னா போகாதீங்க. எதுக்கு போகணும்? வீண் வம்ப எதுக்கு விலைக்கு வாங்கணும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹalleluya. சின்ன சின்ன ஆகாத பழக்கங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து விடும் தேவ பிள்ளையே. ஆமே, ஆகவே நீங்க போனா உங்க பிள்ளைங்களை கடைகளுக்கு கூட்டிட்டு போங்க. அவங்கள பர்சனலா பழக்க வைக்காதீங்க. கடையா போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற பழக்கத்துக்கு வைக்கவே கூடாது. ரெபேக்கால பாக்குறோம், என்ன காரியமோ அந்த காரியம் முடிச்ச உடனே வீட்டுக்கு ஓடிட்டாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. காலேஜ்ல படிக்கிறீங்களா? படிப்பு முடிச்ச உடனே வீட்டுக்கு வாங்க. ஆமீன். ஸ்கூல் முடிக்கிறீங்களா? முடிச்ச உடனே வீட்டுக்கு போங்க. டியூஷனை முடிக்கிறீங்களா? முடிச்ச உடனே வீட்டுக்கு போங்க. ஹalleluya. இந்த பழக்கங்கள் எல்லாம் நீங்கள் வைத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்க எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். நான் பிராக்டிகலா பேசி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹalleluya. பெங்களூர்ல 2 வாலிப பசங்க, சின்ன பசங்க, டியூஷன் நடத்துற டீச்சரோடு பழகி டீச்சர் கற்பம்னு போடுறாங்க. கேவலமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆமே, நியூஸ்ல வந்தது, நான் பார்த்தேன், பேப்பர்ல படித்தேன். ஏன் இந்த அவல நிலை? ஒழுக்கம் மாறும் பொழுது என்ன வேணாலும் நடக்குங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பரிசுத்த குலைச்சல் எங்க வருகிறதோ அங்கே ஆபத்துகள் நிறைந்திருக்கும் என்பதை மறந்து போக கூடாது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை நம்மை ரொம்ப அழகா பயிற்றுவிக்குது. தாயின் வீட்டுல தான் போதிக்கப்படுவோம் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஆமே, தாய் வீட்டுல தான் எல்லாம் கத்துக் கொடுக்கணும். ஆமே, எப்படி பாத்திரம் கழுவணும், எப்படி துணி துவைக்கணும், எப்படி சமைக்கணும். ஆமே, எனக்கெல்லாம் எங்க அம்மா ஒண்ணுமே சொல்லி கொடுக்கலங்க. ஆனா கண்ணு பார்த்தா கை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஒரே வார்த்தை தான், கண்ணு பார்த்தா கை செய்யணும். 1. 2வது, வேலை கண்டு வேலை செய்யணும். இதெல்லாம் எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. வேலை கண்டு வேலை, ஒரு வேலை நடக்குதா, அந்த வேலையை பார்த்தோன்னே ஐயோ அந்த வேலையை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். ஆமே, என்னடா மார்ச் மாசம் அப்படியே ஆசீர்வாதத்தை அள்ளி வீசுவாங்கன்னு பார்த்தா இந்த ஐயா வேற இந்த அம்மாவை விட்டு இந்த அம்மா இப்பதான் போட்டு பட்டை தீட்டுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சத்தியம் என்னைக்கு உங்களை உருவாக்கி அழகு பார்க்கும். அல்லேலூயா. ஆமேன். மேக்ஸ் கடினம் தான், ஆனா ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டா 100க்கு 100. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹalleluya. மற்ற சப்ஜெக்ட்ல எல்லாம் ஆமேன் யோசிச்சு மார்க் போடுவாங்க. ஆமேன். இன்னைக்கு இவங்க எவ்வளவு எழுதி இருந்தாலும் அதுல ஒரு பிழை வரும்போது 21.25. ஆனா மேக்ஸ்ல மார்க்க குறைக்கவே முடியாது. ஆமேன். ஏன்னா ஃபார்முலா அங்க சரியா இருந்து விட கரெக்டா இருந்தா மார்க்க குறைக்கவே முடியாது. நான் சொல்றேன், சத்தியத்தின்படி இந்த ஃபார்முலாவின் படி நடந்துட்டா உங்களுக்கு ஆசீர்வாத குறைவே வராது. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, குறைவே வர. சத்தியத்தின்படி நடந்து பாருங்க, அப்பா உங்களை எங்கேயோ உயர்த்திட்டு இருப்பாரு. ஆமேன். பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்ன இப்ப ஞாபகத்துக்கு வர்றதுனால அதை சொல்லிடுறேன். சத்தியம் டிவி எல்லாரும் பார்ப்போம். அந்த டிவி அதை நடத்துகிற அந்த நிறுவனர், அவருடைய மகன் ஒரு பேட்டியில பேசினார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அந்த தம்பி சொன்ன ஒரு வார்த்தை, இப்பொழுது அவருக்கு 25 or 26 வயசு நடக்குது. அவர் சொன்னாரு, எங்க குடும்பத்துல எனக்கு இப்ப 25 வயசு நடக்குது, ஒரு நாள் கூட எங்க குடும்பத்துல நாங்க சினிமா பார்த்தது இல்லைன்னாரு. ஆமீன். ஒரு நாள் கூட சினிமா பார்த்ததில்லை. அடுத்து சொன்னாரு, ஒரு ஸ்ட்ரிக்ட் காஸ்பல் எங்க வீட்டுல இருக்கு, கண்டிப்பா பைபிள் படிக்கணும், கண்டிப்பா சர்ச்சுக்கு போகணும், ஊழியக்காரங்களை கனப்படுத்தணும், உண்மையா இருக்கணும், சின்ன வயசுல இருந்து ஒழுக்கத்தை காத்துக்கொள்ளணும். காலேஜ்ல எல்லாம் அவருக்கு நிறைய பசங்க கிண்டல் அடிப்பாங்களாம்.
அதுக்கெல்லாம் அவங்க அப்பா சொல்வாராம், நம்ம நல்லா இருக்கும், அதாவது ரொம்ப அழகா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைப்பா, ஒழுக்கமா இருந்தா போதும். ஆமே. அவங்க அப்பா அவருக்கு கற்றுக் கொடுத்தது. அப்போ பார்க்கும்போது அந்த தம்பி +2 படிக்கும்போது அவங்க அப்பா சொன்னாங்களாம், இந்த மாதிரி நம்ம சென்னையில் அவங்க ஒரு பெரிய ஸ்கூல் வச்சுருக்காங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், ஆலிவ் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஒன்று வச்சுருக்காங்க. பயங்கர பில்டிங், பக்காவாக இருக்கும். யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், ஆலிவ் ட்ரீ குளோபல் ஸ்கூல்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஸ்கூலு. ஸோ அந்த ஸ்கூலுக்கு வந்து வால் போஸ்ட் ஒட்டுறக்கு அந்த சத்தியம் டிவி ஓனர், அவங்க பையன், இன்னொரு பையன், 3 பேர் போனாங்களாம். அப்போ அந்த பையன் கேட்டானா, அப்பா நம்ம கிட்ட தான் நிறைய வேலைக்காரங்க, ஏன்னா அவங்க மஞ்சள் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க, எத்தனை வேலைக்காரங்க இருப்பாங்க, ஸோ அவங்க கிட்ட கொடுத்துட்டா அவங்க எல்லாம் அதை போய் ஒட்டிட்டு வந்துருவாங்கல்லப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க தகப்பனார் கற்றுக் கொடுத்தாராம், காசு கொடுத்தா எல்லாரும் வேலை செய்வாங்க தான், ஆனால் நீ கற்றுக்க முடியாது, நீ என்ன செய்ய முடியாது, கற்றுக்க முடியாது, ஒவ்வொரு வேலையும் நீ மானிட்டர் பண்ணணும், அப்பதான் உனக்கு உயர்வு வரும் என்று சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்களாம். அவருடைய டேபிள்ல பார்த்தேன், ஒரு மிகப்பெரிய பைபிளை வச்சிருந்தார். ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன், தெய்வ பிள்ளையை அப்படி உயர்ந்து உயர்ந்து இன்னைக்கு அந்த ஸ்கூலுடைய எம்டியே அவர் தாங்க. ஆமே. 25 வயசுல. ஆமேன். கிட்டத்தட்ட 3000 பேர் படிக்கிறாங்க அந்த ஸ்கூல்ல. ஆமேன். 25 வயதுல ஒரு மிகப்பெரிய பொறுப்பை வகிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே கர்த்தருக்கு பயப்பட்ட பயம். ஆமேன். அவருக்கு நல்ல ஒரு திருமணமும் நடந்தது. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அதனாலதான் சொல்றேன், சின்னதுல இருந்து ஸ்டிக் காஸ்பல்ல உங்க பிள்ளைங்களை வளர்த்துனா, ஆமேன், அவங்க வாலிப பருவம் தாண்டி திருமண வயதை அடையும் போது அவங்க வேலையிலும் சரி, அவங்க கெரியர்லயும் சரி, கர்த்தர் அவங்களை உயர்த்தி வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இப்ப ரெபேக்காளுக்கு வர்றேன். வந்துட்டீங்களா ரெபேக்காள் எல்லாரும்? ஆமேன். ரெபேக்காள் கிட்ட இருக்கீங்களா? என்ன பண்றாங்க? அம்மா கிட்ட எல்லாத்தையும் போய் ஷேர் பண்றாங்க. ஆமேன். அல்லேலூயா. என்ன விஷயம் நடந்தாலும் அம்மா கிட்ட என்ன வந்து எல்லா காரியத்தையும் சொல்றாங்க. சொல்லும் பொழுதுதான் உடனே சொன்ன உடனே அவங்க அண்ணன் பாக்குறான், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட தாமதம் பண்ணாம அந்த பர்சன் இருக்கிற இடத்துக்கு, எலியேசர் இருக்கிற இடத்துக்கு லாபான் ஓடி அவரும் எல்லா காரியங்களையும் விசாரிக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ குடும்பத்துல பாருங்க எவ்வளவு பொறுப்பு அவர்களுக்கெல்லாம். ஆமே. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல ஆமேன், தகப்பனே எல்லாத்தையும் சுமக்கணும்னு நினைக்கிறோம், தாயே எல்லாத்தையும் சுமக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி விடாதீங்க, பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்க. அப்ப அவங்க அப்பாவுடைய அம்மாவுடைய மனசு குளிரும். ஆமேன். எலியேசர் அதாவது லாபான் ஓடுனாருன்னு வேதம் போடு. லாபான் இல்ல, பெத்துவேல் ஓடுனாருன்னு வேதம் போதிக்கல, லாபான் ஓடுனார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு உடன்பிறப்புக்கு ஒரு எதிர்காலம் அமைவதற்காக லாபான் ரொம்ப பக்காவா செயல்பட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அந்த மாதிரி உன் உடன்பிறப்பு ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, உன் உடன்பிறப்பு மேன்மைக்கு வருவதற்காக என்ன தியாகத்தை வேணாலும் செய்யறதுக்கு நீங்களும் நானும் முன் வரணுங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி, என் உடன்பிறப்புகள் ஒரு மேன்மையை சந்திப்பதற்காக நான் எதையும் தியாகம் செய்வேன். ஹல்லேலூயா. ஆமென். என் கூட பிறந்தவன் என் தம்பி என்னை விட 2 வயசு கிளசு. அவன்கிட்ட சொல்லுவேன், டே அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நீ தகப்பன் ஸ்தானண்டா. ஐயா கிட்ட நாங்க குடும்பமா சேர்ந்து சொல்லுவோம், எங்க அப்பா எங்களுக்கு இல்ல, எங்க அப்பாக்கு அப்புறம் நீங்க தாங்க எங்க குடும்பத்தை வழி நடத்தணும், நீங்க தான் எங்களுடைய தகப்பன் என்று சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளையே எல்லா காரியத்திலையும் ஐயாவும் அப்படிதான் சின்சியை கவனிக்கிறதாகட்டும், ஓராவுக்கு ஒரு விஷயம் ஆகட்டும், இது வரைக்கும் திருமணமாகி 22 வருடங்கள் ஆகிறது, தன் தங்கைக்காக இல்லைன்னு சொல்லி நான் பார்க்கலங்க. ஹல்லேலூயா. சில பிரச்சனைகள் அந்த மகள் ஃபேஸ் பண்ண போது ஒரு முறை அவங்க முழங்கால் படியிட்டு கதறி அழுதாங்க பாருங்க. அந்த ஜெபத்துக்கு அப்படி ஆண்டவர் இறங்கி வந்தார். அன்றைக்கு பதில் கிடைச்சது. நான் சாட்சி. ஆமே. இப்போ உடன்பிறப்புகளினுடைய மேன்மை, தன் தங்கைக்கு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக லேட் பண்ணல. ஆமேன். அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமேன். அது யாரோ வந்துட்டு போறான், நமக்கு என்ன, பேசல. இமீடியட்டாக பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அதுதான் உடனே செயல்பட்டு, உன் தம்பிக்கு ஒரு மேத்ஸ் தெரியலையா, சொல்லிக் கொடுங்க, தப்பு கிடையாது. ஆமே. ஒரு காரியம் அவங்களுக்கு தெரியலையா, ஆமேன். எங்க வீட்டுல எங்க தம்பி பொண்ணு நல்லா படிப்பா, ஷேரன். எங்க கெல்வினுக்கு படிக்கணும்னு அறிவு இருக்கு, ஆனா படிக்க மாட்டான். அப்ப நான் எங்க ஷேரன் கிட்ட சொன்னேன், அவன் மார்க் வாங்கல, உன்னை பட்டை தீட்டிடுவேன்னு சொல்லியிருக்கேன். என்னங்கத்த, அவன் படிக்காதுக்கு நான் என்னங்கத்த, எனக்கு தெரியாது, அவன் மார்க் வாங்கணும். பாருங்க, அவ தாராபுரம் காலேஜ்ல படிக்கிறா. டெய்லி இப்ப வந்து டே ஸ்காலரா போயிட்டு போறா. ஏன்னா அவனுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறக்காக.
எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்முடைய உடன்பிறப்புகள் நல்ல நிலைக்கு வர்றக்கு நம்மளை தியாகம் பண்ணணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏசப்பா அந்த இருதயத்தை எனக்குள்ள வச்சிருங்கப்பா. ஆமேன். சில பேருக்கு சில விஷயங்கள் தெரியாம இருக்கும், முன்னேற்றத்திற்கான வழி என்னவென்று புரியாமல் இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்க உடன்பிறப்புகளுக்கு கொஞ்சம் ஆமேன் வழி கொடுத்து பாருங்க. அவங்களும் உயர்ந்திருப்பாங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க. அதாவது ரெபேக்காளுடைய அண்ணன் ஓடி போய் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த எலியேசரை வீட்டுக்கு கொண்டு வந்து ஆமேன் காரியங்களை விசாரித்து அவங்க அண்ணன் வாயிலிருந்து தான் வருது, என் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தர் இங்க இப்படி கிரியை செய்றாரு. ஈசாக்கு அவங்க வீட்டுல பார்க்கும்போது ஈசாக்கு யோசிக்கிறாரு, எலியேசர் கிளம்பி போயிட்டாரு. ஆனா எங்கேயாவது அப்பா எனக்கு பொண்ணு பாக்குறீங்களா, எனக்கு வயசாயிருச்சு, அந்த வயசு நான் வந்துட்டேன் அப்படின்னு ஈசாக்கு சொன்னாருன்னு வேதத்துல இருக்கா? அமைதியா இருந்து. ஆமே. எப்பவுமே அமைதியா இருக்கிறவங்க காரியத்தை சாதிப்பாங்கன்னு அர்த்தம். லொடக்கு வாங்கி சாதிக்காதுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் நான் சரியான லொடக்கு வாங்கி. ஐயா வந்து அமைதியா இருப்பாங்க, ஆனா சாதிச்சிருவாங்க. அல்லேலூயா. மெல்வின் அப்படிதான், சூப்பர் மெல்வின் அமைதியாவே இருந்து காரியத்தை சாதிப்பாரு. ஆமே. சோ எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அமைதியா இருக்கிறவங்க ஆமே எதுவுமே அப்பா கிட்ட கேட்கல. யாருப்பா அந்த பொண்ணு, எப்படிப்பா, என்ன செஞ்சாராம்? லகாய் ரோயி என்னும் துறவின் வழியாய் புறப்பட்டு வந்து ஆமீன் தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எங்கேயாவது இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்க்க முடியுமா? ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அங்க பெண் பார்க்கிற படலம் நடக்குது. ஈசாக்கு துறவின் வழியாய் லகாய் ரோயி அப்படின்னா என்னை காண்கிற தேவன், அந்த தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னுடைய எதிர்காலத்தை அவர் ஆசீர்வதிக்க வல்லவர், எனக்கு ஏற்ற ஒரு துணையை கொடுக்க வல்லவர் என்று விசுவாசித்து அந்த விசுவாசத்தோடு ஜெபித்த ஜெபங்கள் தான் ஆமே தேவனை நோக்கி தியானம் பண்ணின காரியங்கள் தான் அங்க காரியம் தடை இல்லாமல் ஆமேன் அந்த லாபானுடைய குடும்பத்தார் எல்லாரும் ஏகமனதா சொல்றாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்புறீங்களா தேவ பிள்ளையே? இந்த எலியேசர் போய் சொல்றாரு அவங்க குடும்பத்துக்கிட்ட, என்னுடைய எஜமானுக்கு நீங்க உண்மையும் சத்தியமும் நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றார். நீங்க எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அப்ப நான் அதை படிக்கும்போது புரிந்து கொண்டேன், மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாருக்கும் உண்மையா இருக்கணும், பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டுக்கு எப்படி இருக்கணும்? ரொம்ப உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. எஸ்பெஷலி பெண் வீட்டார். ஆமே. இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா பாஸ்டர் ஐயாவை மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாங்க. நம்மள யாரும் பொண்ணுன்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க. கிளவின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க எவ்வளவு வயசானாலும் அவங்களுக்கு பேர் என்னங்க? ஆமே. உங்க மாமியார்லாம் உங்களை என்னன்னு சொல்றாங்க? மாப்பிள்ளைன்னு சொல்லு. மாப்பிள்ளை வந்துட்டாரு இல்ல? எவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவங்களுக்கு வச்சிருக்காரு பாருங்க. ஆமே. சோ கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமேன். கணவன்மார்கள். அல்லேலூயா. கணவன் தான், கணவன்மார்கள் போயிடாதீங்க, கணவன் தான். அல்லேலூயா. ஸோ ப்ளூரலே வேணாம், சிங்குலர் போதும். ஸோ கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளையே, அப்ப உண்மையா நீங்க நடக்கணும் அப்படிங்கிறத எலியேசர் சொல்றாரு. அப்ப அந்த குடும்பத்தார் புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அவங்க சொன்ன காரியம் பாருங்க, இன்று வரைக்கும் பத்திரிக்கையில் அந்த வசனம் வருதுன்னா ஆமேன் லாபானின் குடும்பத்தார் எவ்வளவு விசேஷம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ரீபா லாகா ரிக்க துரலாபா. நன்றி நன்றி நன்றி. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. மற்ற எந்த விசேஷத்துக்கு அந்த வார்த்தை வராது. திருமணம்னா அந்த வார்த்தை தான் போடுவாங்க. அவ்வளவு விசேஷமான ஒரு வார்த்தை அந்த குடும்பம் பிரதிபலிக்கக்கூடிய அளவிலே கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இப்ப ரெபேக்காள் பார்க்கிறோம், ஜெபம் பண்ணி ஈசாக்கு ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு. முடிச்சு கண்ணை திறக்கும் போது ஒட்டகங்கள் வர கண்டான். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே, இந்த மாதத்துல அதிகமா ஜெபம் பண்ணி தியானிக்கிற பிள்ளைங்களை தேடி ஒட்டகங்கள் வரும். அதிகமாய் ஜெபித்து வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகளை தேடி ஆசீர்வாதங்கள் வரும். அதிகமாய் ஜெபித்து வசனங்களை தியானம் பண்ணி கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளை தேடி மேலான உயர்வுகள் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், நாங்க வசனம் எழுத எழுத ஆண்டவர் எங்களை எப்படி பிளஸ் பண்றாருன்னு எங்களால சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் நடத்துறாரு. ஆமீன். இந்த உணவு ஊழியத்தை பார்க்கும்போது 30 பேர் தான் ஒரு நாளைக்கு நம்ம யோசிச்சோம்.
இப்போ 40 நாள் ஜெபம் நடக்கிறனால பிள்ளைகள் நிறைய பேர் வர்றாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 45 பேர் கணக்காகுது. 45 பேருக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்ம ஆலயத்துல வச்சிருக்காரு. எந்த ஃபாரின் சப்போர்ட்டும் இல்ல, கர்த்தர் தான் நமக்கு. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொன்றையும் யோசிக்கும் போது ஆண்டவர் அற்புதமாய் நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த வாரம் வர்ற சனிக்கிழமை எங்க பொண்ணு காலேஜ்ல அச்சீவர்ஸ் அவார்டு வாங்க போறா. ஆமென். எந்த நேரம் வசனம் எழுதுவா, எந்த நேரமும். ஆமென். படிச்சாலே இல்லையே வசனம் எழுதினாலுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். அந்த மாதிரி கர்த்தரை தியானிக்க தியானிக்க, வசனங்களை தியானிக்க தியானிக்க கர்த்தர் மேலான உயர்வுகள். ஒட்டகங்கள் வர கண்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த நாட்கள்ல சாலமோனுக்கு ஒட்டகத்துல வச்சுதான் தங்கத்தை அனுப்புனாங்க. ஆமென். 40,000 சுமையுள்ள காணிக்கையை ஒரு ராஜாவுக்கு அனுப்புனாங்கன்னு வேதம் சொல்லுது. தேவ பிள்ளையே, கண்டிப்பா நான் சொல்றேன், ஒட்டகங்கள் வர காண்பீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? யாரு ஜெபம் பண்ணி யாரு தியானிக்கிறாங்களோ, ஆமே, ஒட்டகங்கள் வர கண்டான். அது மட்டும் அல்ல, ரெபேக்காள் வந்துட்டாங்க. வந்த உடனே ஈசாக்கு பாக்குறாரு. பார்த்தோடனே ஒட்டகத்திலிருந்து உடனே கீழே இறங்கி தன் எஜமானை வணங்கி, ஆமே, உடனே ஈசாக்கு ரெபேக்காளை கூட்டிட்டு போகும்போது வசனம் சொல்லுது, தன் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய். ஆமே. அல்லேலூயா. திருமணம் முடிஞ்சா யார் வீட்டுல இருக்கணும்? சொல்ல மாட்டேன்றீங்க. யார் வீட்டுல இருக்கணும்? பொண்ணு வீட்லையா? யாஷிகா யார் வீட்டுல இருக்கணும்? மாப்பிள்ளை வீட்டுல. ஆமே. வசனம் என்ன சொல்லுது? தன் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் தன் தாய்க்காக இருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அல்லேலூயா. ஆமே. தேவ பிள்ளையே, ஃபர்ஸ்ட் நாளே ஒரு தேவ பிரசன்னம் அந்த குடும்பத்தை நிரப்பினது. ஃபர்ஸ்ட் நாளே கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. ஆமே. இப்படி படிப்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டு வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம். 20 வருடங்கள் ரெபேக்காளுக்கு குழந்தை இல்லை. சண்டை போட்டாங்கன்னு வேதம் சொல்லவே இல்லை. ஆமே. அதுக்கும் அமைதியா ஜெபித்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். 20 வருடங்கள் கழித்து ரெட்ட பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. 2 மடங்கு ஆசீர்வாதம். வாழ்க்கையில எல்லா சூழல்களும் வரும். இதுல எல்லாம் ஆமே, வர்ற கஷ்டத்தெல்லாம் தாங்கிட்டு ஓடுனீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நான் துதிக்கிறேன். அந்த ரெபேக்காளுக்கு குழந்தை பிறக்கிறக்கும் ஈசாக்கு தான் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தன் மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபித்தார். ஒரு பலவீனம் உங்க மனைவிக்கு வருதா? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில நான் 2:30 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். நைட்டு தூங்க போகும்போது மணி ஒரு 12 மணி இருக்கலாம். ஸோ 2:30 மணிக்கு ஒரு பயங்கரமான தலைவலி. இந்த நரம்பு அப்படியே வெடிச்சிட மாட்டிருக்கு. அப்படி ஒரு பெயின். என்னன்னே தெரியலையே ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பரண்டு படுத்துட்டு இருந்தேன். 2:30க்கு மேலே என்னால் படுக்க முடியல. 3 மணிக்கு எந்திரிச்சேன். அந்த வலியோடவே வசனங்கள், நேத்தே வசனங்களை பார்த்துட்டு இருந்தாலும் இன்னொரு முறை பார்த்தேன். 10 அதிகாரங்களை படித்தேன். உப்புல முழங்கால நின்று ஜெபம் பண்ணேன். ஐயா எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் கிருபையில சுகத்தோடு உங்கள் முன்பதாக நிற்கிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, எத்தனையோ பிரயாசங்கள் இருக்கிறது. ஆமே. எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கிறது. அத்துணை காரியங்களிலும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார். 3வது காரியம், கர்த்தர் ஈசாக்கிட்ட சொன்னாரு. ஆமென். ஆபிரகாமின் நாட்களில் இல்லாத ஒரு கொடிய பஞ்சம் தேசத்துல வந்துச்சு. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்களேன். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். ஆமென். ஆபிரகாம் நாட்கள்ல உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னொரு பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தின் மக்கள் பஞ்சங்கள் வரும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, ஏசாயா 8ஆம் அதிகாரம் 21, 22 படிங்களேன். ஏசாயா 8, 21, 22. இடுக்கண் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் பட்டினியாய் இருக்கும் போது மூர்க்கவெறி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூசிப்பார்கள். அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள். ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும். இடுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள். பாருங்க, இடுக்கண் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் பட்டினியாய் இருக்கும்போது மூர்க்க வெறி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள். பஞ்சம் வரும்போது, பட்டினி வரும்போது உலகத்தில் இருக்கிற ஜனங்க, தேவனை அறியாதவர்கள் என்ன செய்வாங்களா? ராஜாவையும் தேவனையும் தூஷிப்பார்கள்.
விற்பார்கள். ஆனால் பஞ்சம் வந்த போது ஈசாக்குடைய கரத்திலே விதை இருந்தது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? என்ன கஷ்டம் வந்தாலும் யார்கிட்ட வசனம் இருக்கோ அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யார்கிட்ட வார்த்தை இருக்கிறதோ கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். யார்கிட்ட உழைப்பு இருக்கிறதோ கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தே தீருவார். ஆமென், அல்லேலூயா. ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வருகிறது. என்னடா அந்த அம்மா முடிக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? முடிச்சிடறேன், 5 minutesல முடிக்கிறேன். அதாவது ஒரு அப்பாவுக்கு 3 பசங்க. 3 பசங்க கூப்பிட்டு சொன்னாரு, டே உங்களுக்கெல்லாம் நான் சீப்பு வாங்கி தரேன், வித்துட்டு வரணும்னு சொன்னார். என்ன சொன்னாரு? சீப்பு வாங்கி தரேன், வித்துட்டு வாங்கன்னு சொன்னார். அப்போ அப்பா சொன்ன கண்டிஷன் என்னன்னா, சீப்பு விற்க போகிற இடம் பர்டிகுலர் பிளேஸை சொல்லிட்டாரு. இந்த இடத்துல தான் போய் விற்கணும். அந்த இடம் எதுனா புத்த பிட்சுக்கள் என்று சொல்லப்படுகிற இருக்கிற ஏரியால போய் விற்கணும். இந்த புத்த மதத்தை தழுவுகிற அந்த பிட்சுக்கள் எல்லாரும் முடியே வச்சிருக்க மாட்டாங்க. என்ன வச்சிருக்க மாட்டாங்க? முடியே இருக்காது, மொட்டை தலையா இருக்கும். அப்பா எங்க போய் விற்க சொல்றாரு? மொட்டை தலையா இருக்கிற இடத்துல தான் போய் சீப்பை விற்க சொல்றாரு. சீப்பு விற்குமா? சொல்லுங்க, சீப்பு விற்குமா? விற்காது. ஆனா அப்பாவுடைய கட்டளை என்ன? அங்கதான் போய் விற்கணும். ஏன்பா, அவனுங்களே மொட்டை தலையினங்களா இருக்கானுங்க, அவனுங்கிட்ட போய் நீங்க சீப்பு விற்கணும்னு சொல்றீங்க, எவ்வளவு பெரிய கில்லாடியா நீங்க இருப்பீங்கப்பா அப்படின்னு சொல்லி பசங்க பேசுறாங்க. ஆனா அந்த கடைசி பையன் மட்டும் அதை அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கான். ஏன் அப்பா அங்க விற்க சொல்றாரு, என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்பா டைம் கொடுத்துட்டாரு. 3 நாளைக்குள்ள 100 சீப்பு வித்துட்டு வரணும். 3 நாளைக்குள்ள 100 சீப்பு. நீங்க வேணா ஒரு சொட்டையா இருக்கிற ஒருத்தட்ட போய் சீப்பை வித்து பாருங்க. வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு 5000 இருந்தா 1000 ரூபாய் வாங்கி கொடுத்துறேன். அல்லேலூயா. ஸோ பசங்களுக்கு ஒரே கவலை. 2 பசங்க 3 பேர் கிளம்புனானுங்க. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்த பிட்சுகள் கிட்டத்தட்ட 1000 பேர் கிட்ட அங்க இருக்காங்க அந்த மண்டபத்துல. ஸோ ஒருத்தன் போய் அப்படியே கால் கடுக்க நின்றுட்டே இருந்தான். அப்பா அவர் சொன்னாரு, ஏன்டா நிக்கிற அப்படின்னு கேட்டாரு. இந்த மாதிரி எங்க அப்பா சீப்பு வித்துட்டு வர சொன்னாரு, தயவுசெய்து ஒரு சீப்பு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். எங்க அப்பா 100 சீப்பு விற்க சொல்லியிருக்காரு, அட்லீஸ்ட் நீங்க 1 வாங்கினீங்கன்னா கூட என் மனசு திருப்தி ஆயிரும்னா. ஏய் என் தலைப்பாரு, நான் சீப்பை வாங்கி நான் என்ன பண்ண போறேன், போயிட்டுரு அப்படின்னு. ப்ளீஸ் அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று பார்த்தான். சரின்னு பாவம்னு சொல்லிட்டு அப்புறம் சீப்பை வாங்கிட்டார். ஒரு சீப்பை வாங்கிட்டார். இவனுக்கு பயங்கர சந்தோஷம், ஒரு சீப்பு வித்தாச்சு, இன்னும் 99 சீப்பு தானேன்ட்டு. அடுத்தவங்க அண்ணங்காரனும் தேடி 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 பார்த்தான், ஒருத்தருமே வாங்கல. ஃபர்ஸ்ட் பையன் ஒரு சீப்பு வித்துட்டான். 2வது பையன் ஒரு சீப்பு கூட விற்கல. இன்னும் 3 நாளைக்குள்ள 100 சீப்பு விற்கணும், என்ன பண்றேன்னு தெரியல. 3வது பையன் உட்காந்தான். ஒரு நாள் யோசிச்சான், 2வது நாள் யோசிச்சான், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொடுத்த 100 சீப்புலையும் புத்தருடைய வாசகங்களை எழுதினான். அந்த சீப்புல இதான் சீப்புன்னு வச்சுக்கோங்களேன். சீப்புக்கு மேல ஒரு பெயிண்ட் மாதிரி எடுத்து அந்த வாசகங்களை அதுல எழுதினான். அவர் நிறைய சொல்லியிருக்காருல்ல, ஸோ அதெல்லாம் எழுதினான். 100 சீப்புலையும் எழுதிட்டு அந்த புத்த மடாலயத்துக்கு போனான். போய் நின்னோடனே சீப்பு விற்க வந்திருக்கேன்னா ஒருத்தன் அட பரவாயில்லையே, என்னுடைய எஜமானுடைய என்னுடைய குருவுடைய வார்த்தையை நீ எழுதியிருக்கிற, அதனால எனக்கு இந்த சீப்பு ஆகலினாலும் மற்றவனுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 100 பேர் அந்த சீப்பை வாங்கிட்டாங்க. அல்லேலூயா, ஆமென். அப்ப அப்பா சொன்னாரு, ஆமென், வார்த்தை இருக்கிறவன் பொழைச்சுக்குவாண்டான்னாரு. அல்லேலூயா. அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு சொட்டையா இருக்கோ சொட்டை இல்லாம இருக்கோ எனக்கு தெரியாது, வசனத்தை கொடுத்துட்டோம். அல்லேலூயா, வசனத்தை கொடுத்தாச்சு. நீங்க இதை உள்வாங்கி ஆண்டவர் ஆராதிச்சு எவ்வளவு தூரம் இதை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்ந்து சாதிச்சு காமிப்பீங்களோ அது உங்க கையில இருக்கு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இது சொட்டத்தலையா இருக்கு, இது உங்களை சொல்ல, இது சொட்டத்தலையா இருக்கு, இது விற்காம போயிரும் அப்படின்னு விட்டாங்கன்னா சீப்பு விற்காது, வியாபாரம் ஆகாது. நீங்க அப்புறம் குர்ரான்னு உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். ஆனா வசனத்தை வாங்கி, ஆமே, இதை உங்க இருதயங்கள்ல எழுதி கர்த்தருக்காக நீங்க நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க போனாலும் நீங்க இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பேசும், உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தை மத்தவங்க கிட்ட பேசும். ஆமேன். உங்க மேல இருக்கிற கிருபை, ஆமேன், உங்களை உயர்த்தி வைக்கும். தானியேலை படிச்சு பாருங்க. தானியேல் கூட இருக்கிற எல்லாராலும், ஜோஷியராலும், கல்தையர் எழுத்த கற்றுக்கொண்டவனாலும், பெரிய ஞானியாலும் வெளிப்படுத்த முடியாத ஒரு காரியத்தை தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார்னா காரணம் என்ன தெரியுமா? ஜெபம். ஆமேன். அந்த மாதிரி யாரும் செய்யாததை பிசியே சாதிக்கணும். ஆமே. நம்ம ஆனந்த் பிரதர் இருக்கார் அப்படின்னா ரயில்வே துறையில ஒரு பெரிய போஸ்ட்ல தான் ரிட்டையர்ட் ஆகணும். ஆமேன். இல்ல அவரை மட்டும் சொல்றீங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யுவராஜ் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் அந்த தம்பி என்ன வேலை செய்யற,
சென்ட்ரிங், அதுல வந்து பெரிய மேஸ்திரி ஆகி 1000 வீடுகளை கட்டி ஒரு பெரிய உயர்வுக்கு வரணும். அதே மாதிரி லதா சிஸ்டருக்கு என்ன பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சு ஒரு 100 பேருக்கு அந்த குடும்பம் வேலை கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. மெல்வின் இருந்தா ஒரு பெரிய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமென். இவாஞ்சலின் ஒரு பெரிய டாக்டர் ஆகி, ஆமென், அநேக ஏழைகளுக்கு இலவச மருத்துவம் பண்ணணும். ஆமென், ஆமென். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு வரணும். ஆமென். விசுவாசிங்க, இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. சோ நம்ம வந்து எந்த அளவுக்கு, ஆமென், சீப்ப வாங்கினவன் முடியாதுன்னு நினைச்சவன் 2 பேரும் போயிட்டான், உட்கார்ந்து யோசிச்சவன் ஜெயிச்சிட்டான். அல்லேலூயா. அந்த மாதிரி இந்த வார்த்தையை வீட்டுல போய் அசை போடுங்க. பஞ்ச காலத்துல பஞ்சம், பட்டினி, ராஜாவை தூஷிச்சவன், தேவனை தூஷிச்சவன், அவன் பேர் இந்த வேதத்தில் இடம் பெறவில்லை. பஞ்ச காலத்திலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து விதைத்தான் பாருங்க. அந்த விதைத்தவன் அந்த நாட்கள்ல அவன் விதைச்ச விதை தாங்க இன்று வரைக்கும் நமக்கு விதை நெல்லாக, ஆமீன், உயிர் நெல்லாக இருந்து இன்று வரைக்கும் விவசாயம் செழித்திருக்கிறது என்றால் அதற்கு ஈசாக்கும் ஒரு காரணம் என்று சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை கோடி மடங்கு ஆசீர்வதிப்பார் என்றும் என் வேதம் பதிவிடுகிறது. கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில்